தம்பி இங்க பாத்தியா தக்லைஃப்ல இருந்து நமக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட மட்டும் முடிச்சு ஏமாத்துங்க கூட்டிட்டு போவீங்களா? இப்போ என்ன தக்லைஃப் மூவிக்கு போணும் அவ்வளவுதானே? சரி கிளம்புங்க போலாம். கிளம்புங்க போலாம். தக்லைஃப் பண்ணலாமா? நடிப்புனாலே நம்ம நாயகன் தாங்க. இவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருங்க இருக்காங்க? அதனால தாங்க அவர் உலக நாயகன். அவரோட அந்த பழைய சீன்லாம் காட்டும் போது அவர் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது. அவரை பார்த்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்டிஆரோட கம்பேக் வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் உலக நாயகனோட ஃபேஸில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனுங்க. ஓ மை காட், ஒவ்வொரு சீனுமே இன்ச் பை இன்ச்சாக இப்போ வரையும் கண்ணுக்குள்ளார இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு லெவலு. மணிரத்னம் சார் டைரக்ஷன் சொல்லுவாங்க வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே கலந்த காம்போனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்த படம் அப்படின்னா தக்லைஃப் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட போய் பாருங்க, படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்லைஃப் பண்ணலாமா?